பத்திரிகையாளர் ராஜேஷ் பாபு அவர்கள் நம்மோடு இணைய வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். தற்போது லஞ்சம் எப்படி உருவாகிறது, அதை தடுக்கிறதற்கு ஏதாவது வழிகள் இருக்கிறதா? உங்களுடைய கருத்து தெளிவாக விளக்குங்கள். வணக்கம். நீங்கள் லஞ்சம் எவ்வாறு உருவாகிறது என்ற கேள்விக்கு கேட்டிருந்தீங்க. இந்த லஞ்சம்ங்கிறது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக அளவில் காணப்படுகின்றன. இந்த லஞ்சம் எங்கேருந்து உருவாகுதுன்னா கல்வித்துறையிலிருந்து தான் அங்கே உருவாகுது. இந்த கல்வித்துறைங்கிறது எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாணவன் படிக்கும்போது ஒரு சில நேரங்களில் வீட்டு வேலை இருக்கும், ஏதாவது ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்களில் காலதாமதமாக வந்தால் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலை தவிர மற்ற எல்லா ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லையும் 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைன் என்கிற ஒரு இதை விதிக்கிறாங்க. அதாவது அபராதம், தமிழில் அபராதம் 500 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபான்னு விதிக்கிறாங்க. இது பள்ளி படிக்கும் மாணவன் மைண்ட் செட்டப் ஆகிடுது. இப்போ மைண்ட் செட்டப் ஆகிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நாளடைவில் அவன் கல்லூரிக்கு போகும்போதும் இதே லேட்டாக வந்தாலும் அதே பனிஷபிள் தான். ஆனால் கல்வித்துறை என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாணவன் காலதாமதமாக வந்தால் அவனுடைய சப்ஜெக்டில் பாடப்பிரிவில் ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டு உள்ளே அனுப்பலாம். இல்லைன்னா அவனுக்கு பனிஷபிளாக ஒரு 3 கிரவுண்டை சுற்று, நீ மைதானத்தை சுற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு பனிஷபிள் கொடுக்கலாம். அதுவும் இல்லைன்னா பேரண்ட்ஸை கூப்பிட்டு எச்சரிக்கலாம். ஆனால் இது செய்யாமல் இவர்கள் இந்த அபராதம் என்ற பெயரில், ஃபைன் என்ற பெயரில் 100, 500 என்று வாங்கி கொண்டு போவதால் பையனுக்கு என்ன ஆகிடுது கேட்டால் மைண்ட் செட்டப் ஆகி நாளடைவில் அவன் சமுதாயத்தில் ஒரு அரசாங்க வேலையிலையோ மற்ற ஏதாவது ஒரு வேலையில் இருக்கும் பொழுது இவரிடம் வரும் மனுக்கள், ஏதாவது பார்க்க வேண்டிய ஒரு அதிகாரியாக இருக்கும்போது மனுக்கள் வந்தாலும் அந்த மனுக்கள் சொல்கிற நேரத்தில் வரவில்லை என்றால் பொதுமக்கள் அந்த மனுக்களை தூக்கி போட்டு விடுகிறார்கள். அவர்கள் வரும்போது அந்த பள்ளி பருவத்தில் படித்தது தான் மைண்டுக்கு செட்டப் ஆகிடுது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த காலதாமதமாக வந்ததுக்காக அபராதம் என்று கேட்காமல் அவன் என்ன பண்ணிடுறான், பணம் வாங்க ஆரம்பிக்கிறான். அதுதான் லஞ்சமாக மாறுது. ஆதலால் கல்வித்துறையில் இருக்கும் ஆசிரியர்கள் அவர்கள் இந்த மாதிரி உடற்பயிற்சியோ மற்றபடி அவன் சம்பந்தப்பட்ட கேள்விகளோ அனுப்பி பதில் சொல்லிவிட்டு செல்வதற்குரிய ஆவணம் செய்ய வேண்டும். இதை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஆணையிட்டு வரப்போகிற நாட்களில் இந்த மாதிரி அபராதம் விதிக்காமல் ஆக்கப்பூர்வமோ பெற்றோர்களை கூப்பிட்டு எச்சரிக்கை